வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீடியன் அப்படின்னா மிடில் வேல்யூ. 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் மீடியன் வேல்யூ. மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி ஒரு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவுக்கு மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டேட்டாவை ரா டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸை இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதிக்கணும். எழுதும்போது 0, 7, 12, 21, 25, 29, 35, 45, 56, 58, 66 இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய வேல்யூ, என் வந்து ஈவனா ஆடா அப்படின்னு பார்க்கணும். இந்த கிவன் டேட்டாவில் என்னுடைய வேல்யூ 11. ஸோ என் இஸ் ஆட். இப்போது என் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவாக யூஸ் பண்ணணும். என் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். n வந்து ஆட். ஸோ மீடியன் ஈக்குவல் டு n+1/2. இதுதான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்னுடைய வேல்யூ என்ன? 11. ஸோ 11 + 1/2. 11 + 1 12. 12/2 இதை கேன்சல் பண்ணால் 6. ஸோ 6th டேர்ம் தான் மீடியன் வேல்யூ. இப்போ இந்த டேட்டாவில் எது 6th டேர்ம்? 1, 2, 3, 4, 5, 6. 29 தான் 6th டேர்ம். ஸோ மீடியன் வேல்யூ 29. இப்போது n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 66 ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டா என்னுடைய வேல்யூ என்ன? 10. ஸோ n வந்து ஈவன். இதுக்கு எப்படி மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது n வேல்யூ வந்து ஈவன். n வந்து என்னுடைய வேல்யூ வந்து 10. ஸோ n வந்து ஈவன். மீடியன் ஈக்குவல் டு n/2 ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. என்னுடைய வேல்யூ என்ன? 10. ஸோ 10/2 ப்ளஸ் என்னுடைய வேல்யூ 10/2 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. இப்போ இதை டிவைட் பண்ணால் 5 ப்ளஸ் இது டிவைட் பண்ணால் 5 + 1. ஸோ 6 ஹோல் டிவைடட் பை 2. இந்த 5th டேர்மையும் 6th டேர்மையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் வர வேல்யூ தான் மீடியன் வேல்யூ. இப்போது இந்த ஈக்குவேஷனில் 5th டேர்ம் 6th டேர்ம் எது? 1, 2, 3, 4, 5. 25ம் 29ம் தான் 5th டேர்ம் 6th டேர்ம். ஸோ 25 + 29/2. இதை ஆட் பண்ணால் 54/2. 2ஆல் டிவைட் பண்ணால் 27. இதுதான் மீடியன் வேல்யூ. இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். செகண்ட் டைப்பில் எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஃப்ஓடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த டைப்பை வந்து அன்குரூப்டு ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைப்பை ரா டேட்டான்னு சொல்லலாம். இப்போது இதுக்கு மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸோடைய வேல்யூ எழுதிக்கலாம், எஃப்ஓடைய ஃப்ரீக்குவன்சியோடைய வேல்யூ எழுதிக்கலாம். இப்போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 7 அப்படியே எழுதிக்கலாம். செகண்டு வந்து இந்த 7ஐயும் இந்த 12ஐயும் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 7ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 90. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். இப்போது 7ஐயும் 12ஐயும் ஆட் பண்ண 90. 90 + 37 56. அதே மாதிரி 56 + 25 81. 81 + 22 103. 103 + 11 104. இந்த மாதிரி தான் சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட அப்புறம்
நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய வேல்யூ பார்க்கணும். என்னுடைய வேல்யூ இதில் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோடைய டோட்டல் தான் என் வேல்யூ. இந்த ஃப்ரீக்வன்சியோடைய டோட்டலும் இந்த சிஎஃப் உடைய லாஸ்ட்டு வேல்யூவும் சேமாக இருக்கும். ஸோ n ஈக்குவல் டு 114. இது வந்து ஈவன் நம்பர். ஸோ n வந்து ஈவன். n வந்து ஈவனாக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? மீடியன் ஈக்குவல் டு n by 2 plus n by 2 plus 1 whole divided by 2. இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இதில் n அப்படின்றது ஃப்ரீக்வன்சியோடைய டோட்டல். என்னுடைய வேல்யூ 114 divided by 2 plus 114 by 2 plus 1. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 57 plus 57 plus 1 58. அப்போது 57th வேல்யூவும் 58 இந்த வேல்யூவும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மீடியன் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதில் எப்படி நம்ம 57th வேல்யூவும் 58th வேல்யூவும் கண்டுபிடிக்கிறதுனா இந்த சிஎஃப்ல பார்க்கணும். சிஎஃப்ல வந்து எங்கே 57th வேல்யூ வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் 56ஓட இதை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து 81 தான் இருக்குது. இந்த 81ல் தான் 57th வேல்யூ 58th வேல்யூவும் இருக்குது. ஸோ இதோடைய எக்ஸ் வேல்யூ வந்து 20. ஸோ 20 + 20 by ஏங்க 20 20 அப்படின்னா 57th வேல்யூவும் இதில் தான் இருக்குது, 58th வேல்யூ இதில் தான் இருக்குது. ஸோ 20 + 20 by 2, இதை ஆட் பண்ணால் 40 by 2, இதை டிவைட் பண்ணால் 20. இதுதான் மீடியன் வேல்யூ. இப்போ டைப் 3ல கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோவிங். இந்த ஃபாலோவிங் டேட்டாக்கு வந்து மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த டைப் 3 குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 0 to 5, 5 to 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து டைப் 3. இப்போ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் கிவனில் கொடுத்துருக்கிற கிளாஸ் லிமிட்ஸ் வேல்யூவும் ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சிஎஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு செகண்ட் சம்லேயே பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இந்த கிவன் கொஷனில் என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 655. இதில் என்ன அப்படின்றது இந்த ஃப்ரீக்வன்சியோடைய டோட்டல் தான் n. இப்போ இந்த எண்ணை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 327.5 இந்த வேல்யூ தான் வரும். இப்போ இந்த வேல்யூ இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 465ல் தான் இந்த 327.5 இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதை மீடியன் கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கிவன் கொஷினுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். மீடியன் ஈக்குவல் டு L + n/2 - m/f × c. இப்போ இந்த ஃபார்முலாவில் L உடைய வேல்யூ என்ன, M உடைய வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் L வந்து லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸோடைய லோவர் லிமிட் தான் L வேல்யூ. N வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் தான் N வேல்யூ. F வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி தான் F. நெக்ஸ்ட்டு வந்து M வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரீ மீடியன் கிளாஸ். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் M. C வந்து கிளாஸ் இன்டர்வல். இந்த கிளாஸோடைய இன்டர்வலோடைய வேல்யூ தான் C. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எல்லோடைய வேல்யூ என்ன, மீடியன் கிளாஸோடைய லோவர் லிமிட் தான் L. அப்போது இந்த மீடியன் கிளாஸோடைய லோவர் லிமிட் 10 ப்ளஸ் n/2. n/2ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட வேல்யூ 655 டிவைட் பை 2 பண்ணால் 327.5 மைனஸ் M வேல்யூ. M வேல்யூ என்ன, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரீ மீடியன் கிளாஸ். இந்த
குமுலேட்டிவில் மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் எம். ஸோ எம் வந்து 224 ஹோல் டிவைடட் பை எஃப். எஃப் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி வேல்யூ, இந்த மீடியன் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி 241. ஸோ 241 இன்ட்டு சியோடைய வேல்யூ வந்து இன்டர்வல். இன்டர்வல் என்ன 5. ஸோ 5. ஸோ இதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி இன்ட்டு 5 பண்ணால் 2.15 வரும். ப்ளஸ் 10 equal to 12.50. இதுதான் மீடியன் வேல்யூ.